எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கேம் விளையாட போகிறோம்னா கிக்கே லக்கி பிளாக் அப்படின்ற ஒரு கேம் தான். அது ரோட் பிளாக்ஸில் இருக்க கேம் தான். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணியிருக்கேன். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க. கிக் வாங்க நம்ம இந்த ஃபோர்ஸில் குடிக்கலாம். என்னது கிக்கே ஆக மாட்டேது. கிக் பண்ணிட்டான். ஒரு நார்மல் லக்கி பிளாக். வாட் நூபினி பிஸா நீடி. வேவ் வருது. சூப்பர் ஸ்லோ. நம்ம அதோட சூப்பர் ஸ்லோவாக வரும். அதாவது அது சூப்பர் ஸ்லோவாக வருதுன்னா நம்ம சூப்பர் ஸ்லோவாக வரும். சரி கொண்டு போய் வச்சு இது ஏர்ன் பண்ணுறது தான் நினைக்கிறேன். அதாவது எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் ராட் மாதிரி இது கிக்க லக்கி பிளாக்கும் அதே மாதிரி தான். அப்கிரேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது. சேம் கேம் சொல்லுவாங்களே, சேம் பட் டிஃப்ரெண்ட். என்னமோ கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங். எல்லா கேமும் ஃபியூஷன் வச்சு சொல்லுவாங்க. நம்ம ட்ரைனிங் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு கிக் பண்ணலாம். கிக் பண்ணோம்னா அது வந்து போக நல்லா லக்கி பிளாக்காக மாறும். நல்ல பிரெயின் ராட்டாக கிடைக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம கிளிக் பண்ணுவோம். நல்லா கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு லக்கி பிளாக் எடுத்து ஃபுல் ஃபோர்ஸில் கிக் பண்ணலாம். பாருங்க, பர்ஃபெக்ட். இன்னும் நதியில் போய் வந்துருக்குது. டாட்டா சேர்க்குறோம். அங்கே பாருங்க, நார்மல் வேவ். அதுக்கு பக்கத்தில் மெத்த நம்ம ஆமை. ரேர் டாட்டா சஹோ. இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஐ மீன் கொடுக்கலாம். 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். யுவர் பிரெயின் ராட்ஸ் ஏன் 1.2 மில்லியன் டே ஆஃப்லைன். அதாவது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கேம் விளாடாமல் ஆஃப்லைன்லேயே இருந்தோம்னா 1.2 மில்லியன் சம்பாதிக்கலாமா. பாருங்க எவ்வளோ தூரம் போய் கட்டலில் விழுந்து எல்லா இடத்துக்கும் போகணும்னு பார்த்தா இங்கேயும் விழுவது. ரேர் மறுபடியும் வேவ். ரொம்ப போர் அடிக்குது. பொனிக்கான அம்பல்லூமா. வைங்க வைப்போம். சின்ன அப்கிரேட் பண்ணிட்டு அம்பலூமா கிட்ட இருந்து போயிடலாம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல பார்த்து வச்சுக்கலாம். இது வெதர் மிஷினு. சமன். காசு வேணும். நம்ம வீட்டில் இல்லை. ட்ரேடிங் மிஷின் இருக்கா? நம்ம ட்ரேட் பண்ணலாமா? யாருக்காவது ட்ரேட் பண்ணலாம் பார்த்தா யாருமே இல்லை. நம்ம இப்படி பண்ணலாம். முதல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு 100 பவர் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இதில் வந்து நான் 100 இது பண்ணிட்டேன். இதில் ஒரு புது விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து செட்டாக கிக் பவர்னு இருக்குது. இது எப்பயுமே மேக்ஸில் தான் இருக்குது. ஆனால் எதுக்கு இப்படி குறைக்கிற மாதிரி வச்சுருக்காங்கன்னு தான் தெரில. போக தெரியும். இங்கே ரன் அப்கிரேட்ஸ்ன்னு இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்காக இதுவும் 0. இதுவும் நமக்கு சொல்லி தராங்க. நமக்கு எதுவும் தெரியாது பாருங்க. சரி, இங்கே போயிட்டு ஒரு கிக் பண்ணலாம். அப்படியே டிஃபைன் இடத்துக்கு போயிட்டு டிஃபைன் லக்கி பிளாக்காக மறைச்சோன்னா நல்லாயிருக்கும்ல. போது போகவே மாட்டேது. கேங்ஸ்டர் ஃபுட்ரான் வேணும். ஃபூட்ராரேரா. ஆக்சுவலி கெய்ஸ், இந்த மாதிரி நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு போர் அடிச்சு நீங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் நான் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கெய்ஸ், ஃபைனலி நான் 503 கிக் பவர் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போன் இது வாங்கிட்டேன். இப்போ வந்து இப்போ கிக் பண்ணி பார்க்கலாம். போயிட்டு கிக் வச்சுட்டு டேப் டு கிக். எக்ஸலண்ட். இப்போ கிக் பண்ண போகிறோம். பறக்குது. பொருங்க எப்பிலேருந்து ரேர் ஏரியாவுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன கிடைக்கிது? ரேக் கேப்புச்சினோ அசசினோ. போரிங். அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம அதான் செய்யணும். கேப்புச்சினோ அசசினோ லிரிலி லாரிலா.
லீரிலி லாரிலா நாங்கள் போயிடுவோம் வேஸ்ட்டு. நம்ம பேச காணோம் பார்த்தீங்களா? பிரைண்டர் சைஸு நம்ம ஏதோ ஒரு 2-3 பிரைண்டர் அடிச்சிருக்கோம். ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் எஃப்கே போகிறோம். ஆக்சுவலி கேஸ் நம்ம வந்து இப்போ வந்து ரீபர்த் பண்ணிட்டோம் அண்ட் ஒரு புது வெயிட் வாங்கிட்டோம். இப்போ வந்து 1K இது ரீச் பண்ணிட்டோன்னு பார்த்தா இப்போ 94 தான் இருக்குது. வாங்க இப்போ எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளால் பண்ண முடியுதான்னு. போட்ட ஒரு கிக் எக்ஸலண்ட். இப்போ எதுவும் அங்கதான் போகும் நினைக்கிறேன். பாருங்க இதுக்கே இந்த ரேர் ஏரியாவுக்கு போகும்போது நம்ம இனிமேல் கிக் பண்ணிகிட்டே இருப்போம். ட்ரை பண்ணோம். ஷாப் எதுன்னு உங்களுக்கு காட்டணும். நான் காட்டியிருக்கேன் எனக்கு தெரியும். டே போனோம்னா இங்கே தான் ஷாப் இருக்குது. ப்ளீஸ் பிரைன் ட்ராட். சரி நம்ம கொடுத்து விடுவோம். ஆனால் பார்க்க ஒரு ப்ரோ பிளேயராக இருக்காங்க, நம்ம இவ்வளோ கொடுக்கூடாது. ஸோ மறுபடியும் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல நம்ம வீடியோவை வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னா கண்டிப்பாக பிரைன் ட்ராட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் த அன்சீன் கேமர். பை கைஸ்.